மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். நாட்டுடைய முதலமைச்சராக முடியுமா? உனக்கு தில்லு திராணி தகரிம் இருந்தா சொல்லு. எங்க குடும்பத்தை தவிர்த்து வேறொருவர் கட்சிக்கு திமுக கட்சிக்கு தலைவராக வருவார் என்று சொல்லிப்பார். எங்க குடும்பத்தை தவிர வேறொருவர் எங்களுடைய கட்சி வெற்றி பெற்றால் நிச்சயம் வெற்றி பெறாது. அப்படி ஒரு கால் வெற்றி பெற்றால் முதலமைச்சராக்குவேன் என்று சொல்லு. முடியாது. சொன்னாவே பதவி பறிச்சிருவாங்க. அவர் வாயில சொன்னாவே பதவி பறிச்சிருவாங்க. இன்னும் சொல்றார், எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி திமுக பத்தி அவதூறா பேசுறாரு. இன்றைக்கு திரு கருணாநிதி குடும்பம் ஒரு கம்பெனின்னு பேசுறாரு. அது குடும்ப ஆட்சி என்று சொல்லுகிறார். அதற்கு திரு ஸ்டாலின் பதில் சொல்கிறார், ஆம் குடும்பம் தான். எப்படி எங்க கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் சேர்ந்து குடும்பமா பாக்கிறேன்னு சொல்றாங்க. யாரு? கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களையும் சேர்த்து அவரை குடும்பமா பாக்குறாங்க. நானும் அதான் சொல்றேன். அதிலிருந்து ஒருத்தர திமுக கட்சி தலைவராக்கு ஏற்றுக்கொள்ளலாம். அதிலிருந்து ஒருவரை உங்களுடைய கட்சி வெற்றி பெற்று ஒரு வேலை வந்தால் அவரை முதலமைச்சராக்கு. அதெல்லாம் ஆக்க மாட்டாங்க. அதுக்கு இவரு பெற்றெடுத்த மகன் தான் வாரிசா வர வேணும். இதுதான் போதாதுன்னா அதில் இருக்கிற அமைச்சர் பேசுறாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் வந்திருக்காரு. இவருக்கு பிறகு இன்ப நிதி வர சொல்றார். என்னங்க அடிமைத்தனம்? இதோட என்ன கேவலமா இருக்குது? திமுக ஆளே இல்லையா? வேற யாருமே கிடையாது. குடும்பத்தை தவிர்த்து வேற யாருமே கிடையாதா? உதயநிதிக்கு அடுத்தது இன்ப நிதி வருவாரா? அவரையும் நாங்க ஏற்றுக்கொள்வோம் என்று மனசாட்சி இல்லாம பேசுகின்ற மூத்த தலைவர் இருக்கின்றார்கள். எல்லாம் அடிமை மாதிரி இருந்துட்டு இருக்காங்க அந்த கட்சியில. ஆனா அண்ணா திமுகவில் தான் சுதந்திரமாக ஜனநாயகம் எப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி தான். இந்தியாவிலேயே இன்றைக்கு ஜனநாயக முறைப்படி அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக கட்சியில 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கின்ற கட்சி, இளைஞர்கள் நிறைந்த கட்சி, மகளிர் சகோதரிகள் நிறைந்த கட்சி, எல்லாவற்றுக்கும் மேலாக உழைப்பாளிகள் நிறைந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. இந்த கட்சியை பார்த்து திரு ஸ்டாலின் பேசுகிறார். அண்ணா திமுக 10 ஆண்டு காலத்திலே என்ன செய்தது என்று. அண்ணா திமுக அரசு 10 ஆண்டு காலத்திலே நாட்டு மக்களுக்கு என்ன செய்தது? நாட்டை குட்டிச்சவராக்கி விட்டார் என்று வாய்க்கூசாமல் பேசுகின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் பதில் சொல்றேன். இந்த மாவட்டம் ஏரிகள் நிறைந்த மாவட்டம், ஏரிகள் நிறைந்த மாவட்டம், வேளாண் பெருமக்கள் நிறைந்த மாவட்டம், விவசாயி தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நீர் முக்கியம். மனிதனுக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயிக்கு நீர் முக்கியம். அந்த நீரை முழுமையாக வேளாண் பெருமக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு அற்புதமான திட்டத்தை நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது கொண்டு வந்தேன். குடிமராமத்து திட்டம். முதலாக மணிமங்கலம் ஏரியை நானே நேரடியாக வந்து. திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த கருத்தை தெரிவித்தார். மனசாட்சி இல்லாமல் திமுக ஆட்சி நடத்தி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கடுமையாக விமர்சித்து பேசி வருகிறார். இதனை செய்தி வடிவில் பின்னர் பார்க்கலாம். 26 ஏரி குளம் குட்டைகள் முழுவதும் மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.